கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதம் 147:11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, நாம் கர்த்தரை எப்படி பிரியப்படுத்த முடியும்? கர்த்தரை நாம் பிரியப்படுத்தும் பொழுது அவர் நம்மேல் பிரியமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் மிகவும் அவசியம். கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு முதலாவதாக இருக்கும் பொழுது கர்த்தரை நாம் பிரியப்படுத்த முடியும். நம் கர்த்தரை எப்படி பிரியப்படுத்த முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமைகளை வெறுத்து நன்மைகளை செய்து முன்பதாக நாம் முன்னேறி சொல்லும் பொழுது கர்த்தரை நாம் பிரியப்படுத்த முடியும். நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் இருதயத்தில் தீமையான காரியங்கள் இருக்கிறதா, தவறான எண்ணங்கள், தவறான செயல்படுதல் இருக்குமானால் இன்றைய நாளிலும் தீமையை வெறுக்கும் பொழுது நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறோம். அடுத்ததாக அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் மனம் இறங்குகிறவராய் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் மனதுருக்கத்தின் தேவன். அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு மேன்மையை கொடுக்கிறவராக இருக்கிறார். The Lord takes pleasure in those who fear him, in those who hope in his mercy. அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து நம்மை விட்டு விலகிச் செல்லுகிற தெய்வம் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களை, நம்முடைய வாழ்விலும் அவருக்காக பயந்து தமது கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலைக்கு விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு மேன்மையை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலும் கூட அவர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்த குணமுள்ளவர்களை அவர் ரட்சிப்பார். ஆகவே இந்த நாளில் ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறேன், உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறேன். என்னுடைய இருதயத்தில் தீமையான எண்ணங்கள் இருக்குமானால் அவைகளை எடுத்து போடும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை கேட்கும் பொழுது நாம் அவரை பிரியப்படுத்த முடியும். அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமுள்ளவராக இருக்கிறார். என்னை நாளிலும் அவரை பிரியப்படுத்தும் பொழுது உன் வாழ்வில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் உனக்கு முன்பதாக கடந்து செல்லுவார். இந்த நாளிலும் ஒரு தீர்மானம் எடுப்போமா? இயேசுவே, நான் உமக்கு பயந்து நடப்பேன், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி அவருக்காக நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த நாளிலும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா, அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. உம்முடைய கிருபையினால கர்த்தர் தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைய நாளில அப்படியே வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். நன்மையின் ஈவுகளினால் திருப்தியாக்கும், ஒரு நன்மையும் குறைவு விடாதபடிக்கு தாங்கி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.